பொருள் தேவையான கடல மாவு எடுத்துக்கோங்க, சிறிதளவு மைதா சேர்த்துக்கோங்க, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போண்டா புஸ் புஸ்ன்னு வரத்துக்கு கொஞ்சோண்டு ஆப்ப சோடா போட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றி பஜ்ஜி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. வாழைக்காய் பஜ்ஜிக்கு இந்த மாதிரி வாழைக்காய் சீவிக்கோங்க. கடல மாவு கரைச்சி அதில் துவச்சி எடுங்க. கடல மாவு இந்த மாதிரி பண்ணிடுங்க. எண்ணெய் காஞ்சிதான் இந்த மாதிரி போட்டு சிவந்ததாக எடுத்துருங்க. வாழைக்காய் பஜ்ஜி ரெடி. பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பஜ்ஜி குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தால் சீக்கிரம் ரெடி பண்ணி கொடுக்கலாங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.